ஞானிக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஞானி என்ன பண்ணால் விரதம் தவமெல்லாம் இருந்தால் ஞானி ஆகிட்டான். அவன் சொன்னதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டு எது வேணாலும் சாப்பாடு வேணுன்னா வந்துடுது, மாடு வாங்கினா வந்துடுது, புலி வாங்கினா வந்துடுது, சிங்கம் வாங்கினா வந்துடுது. அவன் சொன்னதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு பார்த்தா அப்போ கடவுளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? கடவுளுக்கும் எல்லாம் தெரியுது, நமக்கும் எல்லாம் தெரியுது. எது சொன்னாலும் நடக்குது. நம்ம தான் கடவுள் நினச்சிட்டான். ஆணவன் தலைக்கு ஏறிட்டு நேராக கிருஷ்ணன்ட்ட போனான். ஐயோ, உனக்குள்ள சக்தி பூரா என்கிட்டையும் இருக்குது. நான் ஒரு உலகத்தையே படைப்பேன் நினச்சா. அப்புறம் உனக்கு மட்டும் என்னையா பெருமை அப்படின்னா. அப்படியா, என்னன்னு தெரியல, எல்லாம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரியாது, நீ சொல்லு அப்படின்ட்டான். அப்படியா, கீழே போ, புலகத்தில் ஒரு புளிய மரம் இருக்கும், அதில் ஒரு புழு ஓட்டிக்கிட்டு இருக்கும். என் பேரை சொல்லு, என்னை பற்றி தெரியும். இவன் போய் இந்த புழுக்கிட்ட சொன்னான். புழு வந்து செத்து போச்சு. மேலே வந்தாங்க. ஐயோ, என்ன அவன் பேரை சொன்னா புழு செத்து போச்சுன்னா. பக்கத்தில் ஒருத்தான் அந்த பார்த்தியா, என் பேரை சொன்னவனே அந்த புழு செத்து போச்சு, அவன் ஆத்மா என்ன